நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிகர் கன் வச்சு அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இடையில வரல, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பீச்சில் போடுறது, வலை வெட்டுறது, இதுதான் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாலே கடி இல்லைன்னு சொல்ல போனால் இங்கேயே நம்ம பொடி மீனாக பிடிச்சிட்டு இருப்போம். இடையில ஒரு 2 நாளாக வந்து ஒன்றுமே பிடிக்காமல் போனோம். ட்ரிகர்லேயும் அடிக்க முடியல, அந்த இதுலேயும் அடிக்க முடியல. இடையில வந்து மஞ்சவால் சிறையான மீன் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வரவே இல்லை சொல்லப்போனால். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். உள்ள என்ட்ரி போட்டாச்சு. ட்ரிகரில் அடிக்கிற மாதிரி ஏதாவது மீன் இருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ வந்து ட்ரிகரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இது நிறைய பேர் கேட்குங்க. பழைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், இதை பற்றி விளக்கமாக போட்டிருக்கேன். ஒரு நண்பருக்கு கேட்குங்க, அதை கொஞ்சம் தெளிவாக காட்டுங்க அப்படின்லாம் கேட்டுருக்காங்க கமெண்டில். அதனால தான் காட்டுறேன். இந்த தரங்கோட செட்டப் இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது போய் உள்ளே லாக் ஆகி நின்றும். இதில் வந்து நூல் கட்டியிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி தெளிவாக போடுறேன். இதில் வந்து நம்ம தூண்டி முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். இது போய் உள்ளே லாக் ஆயிரும், அந்த மீனுக்குள் சதையில் போய் லாக் ஆயிரும். அப்படி எடுக்கிறது தான். இப்போ அதில் எப்படி போடுவாங்க, அதில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் விடணும். இந்த ரப்பருக்கு உள்ளே கூடி தான் விடணும். மேலே கூடி விட்டுட்டிங்கன்னா போட முடியாது. அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ரப்பரும் போட முடியும், இல்லை நூல் உள்ளே மாட்டிக்கிடும். இந்த லாக் பண்ணுறாங்க பாருங்கள். அதை அமுக்கிட்டு இதை உள்ளே தள்ளணும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. வெளியே வராது. இனிமேல் அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வெளியே வரும். இனிமேல் வந்து அந்த நூலை மட்டும் உள்ளே ஏற்றிட்டு இந்த ரப்பரை இனிமேல் போட்டுருவாங்க. இந்த பாருங்கள், இந்த நூல் வந்து இந்த காடியில் போடணும். இந்த போட்டாங்களா, இந்த காடியில் போட்டு அந்த நூலை லேசாக டைட் வச்சுக்கிடுவாங்க. டைட் வச்சுட்டு இந்த ரப்பரை போடுவாங்க பாருங்கள். இந்த ரப்பர் காடியில் ஒன்று போட்டிருக்காங்களா. இந்த ரப்பர் வந்து 2வது காடி. அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த நூல் வெளியே வரும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், ஒரு மீன் ஏதோ ஒன்று அடிச்சுது. இப்போது எப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா, அந்த பாருங்க, ஏதோ ஒரு பருவட்டு மீன் வந்திருக்கு. பாறை மீனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. சட்டார் படர்னு அடித்தோடனே தெரிக்க ஆரம்பிச்சிட்டு. நம்ம ப்ரோ வந்து இப்போ உள்ளே இறங்கி போனாங்க. ஒரு மீனை பார்த்துட்டு எவ்வளோ ரிஸ்க்குன்னு பாருங்களேன். தண்ணியில் தான் நிற்காங்க. எவ்வளோ தூரம் இறங்கி நண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கல்லாக தாண்டி போயிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கணும்பா. பார்த்தீங்களா, கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பரவரிச்சு தான் எடுக்க வேண்டியிருக்கு. மீனை பிடிக்க வேண்டியிருக்கு சொல்லப்போனால். அந்த மீன் வேறு அப்படியே நவுண்டு உள்ளே போயிட்டு நாங்கள் உள்ள அவ்வளோ தூரம் இறங்கி போனதும் வேஸ்ட்டாக போச்சு. நண்பாங்க பாருங்கள், எவ்வளோ மீன் நிற்கின்னு பாருங்களேன் கல்லுக்குள்ளே. தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ மீன் நிற்கி. அந்த ப்ரோ வந்து அடிச்சிங்களா? நைஸா பாருங்க. நான் மீனை காட்டணும்னு எடுத்தேன். ப்ரோ வந்து கிளி மீன் அடிச்சிட்டாங்களாம். அதான் தூக்குறாரு பாருங்க. தூக்கிட்டாரு. வெற்றி அடிச்சார் பார்த்தீங்களா. நான் அந்த மீன், இதில் ஒரு மீன் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. அந்த மீனை தான் அடிக்கிறேன். அவர் டப்புன்னு அடிச்சிட்டாரு. தூக்கிட்டாரு பாருங்க. செம்ம சாத்திட்டாரு. அடுத்து ப்ரோ மீன் வருங்க. அதுங்க கொஞ்சம் அங்கிட்டு போயிருந்தீங்களா, இல்லைண்ணா தட்டி உள்ளே வந்துடக்கூடாது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது வீணாக போயிடக்கூடாது. நாங்கள் மணலை மட்டும் தான் நிற்கணும்னு நினச்சோம் ப்ரோ. அங்கே பாருங்கள், அவங்க கிளிமீனை டக்குன்னு டார்கெட் பண்ணிட்டாங்க. அது எப்படி கல்லுக்குள்ளே போய் அண்டிட்டு நம்ம பக்கத்தில் போகும்போதே கல்லுக்குள்ளே உட்காந்துட்டு. இது கலரை பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் மீன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ப்ளூ மஞ்சள். கிளிமீன்லே கலராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் அடுத்து எதாவது மீன் டார்கெட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கையில் நிற்க மாட்டேங்க பார்த்தீங்களா. நூல் எப்படி அடித்து வெளியே வந்துருக்கு பார்த்தீங்களா. தரங்கு பொத்துட்டு நூல் இங்கிட்டு வெளியே வந்துடும். அதனால தான் தலைவர் வெளியே போக முடியல. இப்போ தரங்கு மட்டும் குத்திருந்துச்சிங்கன்னா உரி வெளியே போயிருக்கும் மீன். நூல் லாக் ஆகிடுச்சுன்னா மீன் வெளியே போக முடியாது. அது வாயை பாருங்களேன். இந்த வாயெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். பாருங்கள், வாயை பாருங்கள். இதுக்குனால தான் அதுக்கு பேர் வந்து கிளி மீன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளி வாய் மாதிரியே இருக்குது பாருங்க. சரி, அதை எப்படி நைஸாக எடுத்துருங்க. இந்த பார்த்தீங்களா, எந்த லைனில் அந்த நூல் பொத்துட்டு வந்துச்சோ அதே லைனில் தான் குத்தணும்பானா. இது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் வேறு வழி கிடையாது. எடுக்கணும் அப்படின்னா அப்படி தான் எடுத்தாகணும்.
இந்த பாருங்கள், அந்த நம்ம அம்புலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. மீன் ஆனால் கொஞ்சம் சேதாரம் ஆகிருக்கு. ட்ரிகரில் அடிக்கிறது ஒன்று, இது ஒன்று சேதாரம் ஆகிரும்னா இதை நம்ம அப்படியே எடுத்து பைக்கில் போட்டுருவோம். அடுத்து எதாவது மீன் அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பழைய வீடியோஸ்லாம். அதையும் போய் பாருங்கள், செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஓராவை பார்த்துட்டாங்க. அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். மீன் அடிச்சிட்டாங்க. அதை பாருங்கள், அதான் வராமல் பாருங்கள். கரெக்டாக அடிச்சிட்டாரு. கரெக்டாக அந்த தூர் கிடக்கு பார்த்தீங்களா, அந்த தூரில் ரைஸாக மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. 2வது மீன் அடிச்சிருக்கோம். ஓரா தான். வா பார்த்தீங்களா, ஓரா அடித்து ரொம்ப நாள் ஆகிட்டு நண்பா. சொல்ல போனால் கிளி மீன் அடித்து ரொம்ப நாள் ஆகிட்டு. பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் மீன் பிடிக்க வரோம். நாங்கள் இல்லைனா மீன் பிடிக்க வர்றது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இந்த அளவுக்கு தான் வருவோம். நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் ரெகுலராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம 1000 சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால வந்துட்டோம். அடுத்து நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஆதரவு இன்னும் கொஞ்சம் தாங்க. பாருங்க, டபக்குன்னு வந்துட்டு லேஸை தான் அடிச்சு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு பொட்டில் தான் பிடிச்சிருக்கு. எடுத்துட்டாங்க வெளியே. சரி, ஓகே, நம்ம வாளியில் போட்டுருவோம். உள்ளே போட்டுருவோம். உள்ளே அடித்த மீன் உள்ளே தான் கிடக்கு. அந்த பார்த்தீங்களா, உள்ளே போட்டாச்சு. சரி, ரைட்டு. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரிகர் வச்சு அடிக்க வந்திருந்தோம். நம்ம ப்ரோவும் நானும் ட்ரிகர் வச்சு இந்த ட்ரிகர் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு 2 மீன் நீண்ட நாளுக்கு அப்புறம் அன்றைக்கி தான் சொல்லப்போனால் மீன் பிடிச்சிருக்கோம். என்ன ப்ரோ, கிளி மீன்கிறதே அடிக்க முடியலன்பா. அந்த பருவட்டு கிளி மீன் அடித்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கிளி மீனே அடிக்கலை. இன்றைக்கி தான் கிளி மீன் அடிச்சிருக்கோம். அதை பாருங்கள், நம்ம பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்தீங்களா, பாருங்கள், நம்ம ட்ரிகர் வச்சு தான் இன்றைக்கி கிளி மீனும் ஓராவும் அடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, சைஸ் நல்ல சைஸ் தான். பாருங்கள், ஒரு ஓரா இன்றைக்கி பிடிக்க முடிஞ்சது. 2 மீன் பிடிச்சிருக்கோம். பரவாயில்ல, இன்றைக்கி வந்ததுக்கு ஏதோ கறிக்கு தேத்திட்டோம் இல்லைன்னாமல். இதே போல் அடுத்த வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.